love you, Jesus. Thank you, Lord Jesus. சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என்னுதடு பாடுங்க பாடுங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உங்க சமூகம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. நீர் எனக்கு துணையாயிருப்பதா, உம் நிழலில்லாக மகிழ்கின்றேன். சேர்ந்து பாடுங்க பாபா. நீர் எனக்கு wonderful wonderful. உங்க நிழலில்லாக மகிழ்கின்றேன். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டே தாங்குதையா உமது கரம். ஆஹா, இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டே தாங்குதையா. கையை உயர்த்தி சொல்லுங்க. என்னுதடு எல்லாரும் சேர்ந்து. என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உதடு உங்களை நான் துதிக்கிறோம்ப்பா. எஸ் 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 எஸ். ஷேகபா ராகபா லஹமதனா. உதடு. Thank you, thank you, thank you. அப்படியே எல்லா முழங்கால் படிட்டு, நம்ம எல்லா முழங்கால் படிட்டு. ஜீசஸ் ஹோலி ஸ்பிரிட். ஒரு மகிமை, ஒரு மகிமை, மகிமை. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கினார்கள். எதிரிகள் தங்களுக்குள்ள வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த காலையில நாங்க துதிக்கிற இந்த ஆரம்பத்திலேயே, நாங்க துதி செய்ய தொடங்கின இந்த ஆரம்பத்திலேயே என்னுதடு என்னுத எஸ் 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 எல்லா சத்துருக்களை, எங்களுக்கு உண்டான எல்லா சத்துருக்களை நிர்மூலமாக்குகிற ஒரு நேரம். என்னுதடு ஜீவனுள்ள ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உதடு. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஷபகபரபதனபலா ரிபதனபலா. என் தகப்பன் நீர்தானையா, தேடுகிறேன் அதிகம் அதிகமா. தகப்பனே, என் தகப்பன் நீதானையா. புராகபா லஹமன நரகபா லஹதே லேப்ரோகோ ஷேகதியந்தனம லங்கனம. ஜீவன் தரும் தேவநதி, வற்றாத நீரூற்று, உம்மில் நான் தாகம் கொண்டே. ஜீவன் தரும். எல்லாம் காத்திருப்போம். இந்த 2 நாளுக்குள்ள கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய அசைவ இந்த துதி ஆராதனை மூலமா கர்த்தர் செய்ய போகிறார். ஓ என்னுதடு என்னுதடு ஷதரகமலகமனா
ஜீசஸ் 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 ஜீசஸ். துதிங்க துதிங்க எல்லாம் துதிங்க பாப்பா, துதிங்க பாப்பா. எஸ் எஸ், ஒரு அசைவை கர்த்தர் உண்டு பண்றார். ஆமென் 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 ஆமென். ஓ எஸ், என் ஆவியில காண்கிறேன் ஒரு பெரிய அசைவை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். ஆமென் ஆமென். இந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளை கர்த்தர் அழிக்கும்படி நாம துதிக்கும் போது எல்லா கிரியைகளை கர்த்தர் அழிக்கிறார். ஆமா ஆமா ஆமா. சதமோடு என்னுதலே ஷதரபலதரமா ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆஹாலே. அப்படியே வர்ஷிப் பண்ணுங்க, அப்படியே ஆராதிங்க பா. ஆஹா, love you பா, thank you பா. மகிமை மகிமை. ஆஹா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்க துதிக்கும் போது இந்த வட்டாரத்தில் இருக்கிற இந்த சூரான கிராமத்தில் இருக்கிற எல்லா பலவானி நாவிகள் இயேசுவின் நாமத்தை கட்டப்படுவதாக. எஸ் 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 எஸ், keep on telling இயேசுவே. ஹalleluya. நன்றிப்பா 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 நன்றிப்பா. Thank you பா, thank you அப்பா. உங்க வல்லமை கிரியை செய்கிறது, உங்க வல்லமை கிரியை செய்கிறது, உங்க மகிமை கிரியை செய்கிறது. Thank you thank you. இன்னைக்கு ஊழியம் செய்வதற்காய் ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறீங்க. உங்களுக்குள்ளாய் உலாவி உங்க தகப்பனாய் இருப்பேன் சொன்ன ஆண்டவர் சபையில ஆண்டவர் உலாவுகிறார். சபையில கர்த்தர் உலாவுகிறார். தேவ சபையில தேவன் எழுந்திருக்கிறார். தேவ ஜனங்கள் அவரை காண்பார்கள். கட்டு உடையட்டும், கட்டு உடையட்டும், கட்டு உடையட்டும். துதிக்கிற சேனை எழும்புது, துதிக்கிற கூட்டம் எழும்புது. எங்க சமாதான தோட்டத்துல, எங்க கிராமத்தை துதிக்கிற கூட்டம் எழும்புது. Thank you Holy Spirit. துதிக்கிற கூட்டம் எழும்புது. நம்ம சத்தம் போட்டு, எஸ், வந்திருக்கிற எல்லாரும் கொஞ்சம் பேரா இருந்தாலும் நம்ம சத்தம் போட்டு துதிப்போம் துதிப்போம் துதிப்போம். அல்லங்க மிடிந்து விழுகிறது. Jesus, Holy Spirit, Holy Spirit. ஒரு சேனை, ஒரு சேனை எழும்புது, ஒரு சேனை எழும்புது, ஒரு சேனை எழும்புது. கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு சேனை, ஒரு சேனை எங்க கிராமத்துல எழும்புது, எங்க கிராமத்துல எழும்புது. ஒரு கையளவு மேகம், ஒரு கையளவு மேகம். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. நல்ல தலைக்கு மேல பலமா ரெண்டு கையை தட்டி இயேசு ராஜாவுக்கு நன்றின்னு சொல்லுங்க பாபு. நல்ல பலமா வாய் திறந்து இயேசுவா உமக்கு நன்றி 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 நன்றி. ஆமா ஆமா, நான் சொன்ன மாதிரி ஒரு துதிக்கிற சேனை, ஒரு துதிக்கிற சேனை. நல்ல கையை தட்டிக்கிட்டு வாயை திறந்து சொல்லுங்க பாப்போம். ஒரு துதிக்கிற சேனை எங்க கிராமத்துல எழும்புகிறது, எங்க கிராமத்துல எழும்புகிறது. எஸ் எஸ் எஸ். துதிக்கிற கூட்டத்தை பார்த்தா பிசாசு நடுங்குறான், துதிக்கிற கூட்டத்தை பார்த்தா பிசாசு பயப்படுறான், துதிக்கிற நம்மளை பார்த்து பிசாசு கால் நடுங்குது. ஓ ஓ ஓ, எஸ் எஸ் எஸ். ஆமாண்டவரே ஆமாண்டவரே. ஒரே ஒரு துதிக்கிற தாவீது எழும்பி அவ்வளோ பெரிய கோலியாத்த, அவ்வளோ பெரிய கோலியாத்த ஒரு சின்ன கூழாங்கல்ல வச்சு ஆண்டவரே நிர்மூலமாக்குறது உண்மைன்னு சொன்னா, எங்க கையில ஒண்ணுமே இல்லை, எங்க வாயில இருக்க துதியை மட்டும் நாங்க யூஸ் பண்ணி அவ்வளோ பெரிய இருக்கிற தேசத்தின் எதிரிகளை, பாழாக்குகிற எதிரிகளை நாங்கள் அடித்து நொறுக்குகிறோம் ஆண்டவரே. ரீதா ராகமா லாகமா. அப்படி எல்லாம் அந்நிய பாஷை பேசி
நம்ம துதிக்க 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 இந்த பவுண்டரியில, இந்த சூரான கிராம பவுண்டரியில, எல்லையில சுடரொளி பட்டயத்தை வீசி கொண்டிருக்கிற தேவ தூதர்கள் இறங்கி வருகிறார்கள். துதிங்க துதிங்க துதிங்க. நம்ம சின்ன கூட்டம் இருந்தாலும் துதிங்க பார்ப்போம். ஓ ஹalleluya. ஆண்டவருக்கு தேவை நக்கி தண்ணி குடிக்கிற அந்த 300 பேரை வச்சு, அந்த 300 பேரை வச்சு மீதியானதை அடித்து நொறுக்கிறது உண்மைன்னு சொன்னா கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். கர்த்தரின் சேனை எழும்பட்டும். துதிக்கிற கர்த்தருடைய சேனை இன்னைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன். சபையில எத்தனையோ பேர் இருந்தாலும் இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க, உங்களை பார்த்து சொல்றேன், துதிக்கிற சேனை, துதிக்கிற சேனை, துதிக்கிற சேனை நீங்க தான், நீங்க தான், நீங்க தான். உங்களை பத்தி தான் பேசுறேன். துதிக்கிற சேனை. ஹalleluya. இந்த மே மாசத்துக்கு அப்புறம் ஒரு சேனை எழும்புது, ஒரு துதிக்கிற சேனை எழும்புது. அது கர்த்தரின் சேனை எனப்படுகிறது. அது கர்த்தரின் சேனை. எங்க கிராமத்துல ஒரு கர்த்தரின் சேனை எழும்புது. இப்போது ஒரு பெரிய மாற்றம். வான மண்டல பொல்லாத ஆவி சேனைகள் வீழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், வீழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் நல்ல கரங்களை தட்டி நீங்க துதிக்க துதிக்க இதோ வான மண்டல பொல்லாத ஆவிகள், ரட்சிப்பை தடை பண்ணுகிற பொல்லாத ஆவிகள், நன்றி அப்பா, நன்றி அப்பா. அற்புத அடையாளங்களை தடுக்கிற பொல்லாத ஆவிகள், அந்த சேனை, அந்த சேனை இப்போது இயேசுவின் நாமத்தை விழுகிறது. இயேசுவின் நாமத்தை விழுகிறது. ஒரு ரட்சிப்பு வருகிறது. ரிபா லஹாதி யந்தனம லங்கனம லேப்ரகா ஷேப்ரஹாதி யந்தனமலோ லிமஹரதி யந்தனமங்கனமௌதனா லிமஹரதுனி யந்தரபலங்கமனௌதனம லேப்ரமஹா ஷாக்ரதி யந்தனமங்கனம. நாங்க துதிக்கிறோம்பா. எங்களால வேற ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா. ஹalleluya. எங்க கையில ஒண்ணும் இல்லை, எங்க பையிலையும் ஒண்ணு இல்லை, எங்க வாயில துதி மட்டும் தான் இருக்குது. எத்தனை பேர் சொல்றீங்க வேற ஒண்ணுத்தையும் இல்லப்பா? அப்படி ஆண்டவரை பார்த்து எங்க கிட்ட வேற ஒண்ணு இல்லை டாடி, துதிக்கிறோம்பா, துதி மட்டும் தான் இருக்குது. துதி தான் எங்க கதி. இப்படி சொல்லுங்க பாப்போம். துதி தான் எங்க கதி. எல்லாருக்கும் கதின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க. சில பேருக்கு சில பணங்கள் இருக்கும், சில பேருக்கு சில பேக்ரவுண்ட் இருக்கும், சில பேருக்கு சில பின்னணி இருக்கும், சில பேருக்கு சில ஆட்கள், பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க. நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே எங்களுக்கு ஒரே ஒரு கதி, அது துதி மட்டும்தான் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரே ஒரு கதி, துதி மட்டும்தான்பா. ஆராத காயங்களை ஆற்றுகிற ஆராதனை நாங்க செய்றோம். தேங்க்யூ அப்பா. அப்படியே கண்களை மூடி எஸ் 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 நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. சொல்லுங்க நல்லவரே நல்லவர். நீங்க சொல்லுங்க, நீங்க எல்லாம் சொல்லுங்க. ஆமா ஆமா. எவ்வளவு அருமையா ஆராதிக்கிறீங்க. ஆமா ஆமா. ஒரு ஒரு ஆராதனை அபிஷேகம் இருக்கு. நான் உணர்றேன் உணர்றேன். ஆமா 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 ஆமா. ஆராதனை வல்லவரே வல்லவரே நல்ல தெய்வமே. எங்க வாழ்க்கையில தீமையை செய்ய தெரியாத நல்ல தெய்வம், நன்மையை மட்டும்தான் செய்ய தெரிந்த தெய்வம். தேங்க்யூ அப்பா. காண்பவரே சொல்லுங்க பாப். காண்பவரே எங்களை காக்கிற தெய்வமே, நமக்கு நன்றி நன்றி. ஆராதனை 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 ஆராதனை. நல்லா ரெண்டு கையை தட்டி இயேசு ராஜாவுக்கு நன்றி சொல்லுங்க பாப். ஆமா ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? நல்ல ஒரு பலமான ஒரு ஆராதனை அபிஷேகம் இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதை நான் உணர்றேன்.
ஆமாம், இப்போ நம்ம ஸ்பெஷல் வர்ஷிப்னால அது எந்த பலிபீடத்துக்கு போனாலும் உடனே நான் கண்டுபிடிச்சிருவேன். சொல்லுங்க ஆமென். நல்ல ஒரு தேவ பிரசன்னம், நல்ல ஆராதனையுடைய அந்த வாசனை வீசுகிற ஒரு பலிபீடம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமாம், அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக சென்ஸ் பண்ணிடலாம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், எங்கே ஆராதனை இருக்கோ. நல்லா கவனிங்க. இந்த மழை எப்படி வருது சொல்லுங்க பாப்போம். இந்த இங்கிலீஷில் ஒரு விஷயம் இருக்குது, எவாப்ரேஷன் சொல்லுவாங்கல்ல. எவாப்ரேஷன் அப்படின்னா என்னது? ஆவியாகுதல். தமிழில் ஆவியாகுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழே இருந்து நல்லா வெப்பம் அடிக்கும் போது கீழே இருக்கிற தண்ணி என்ன செஞ்சிருமா, இப்போது ஆவியாகி மேலே போய் அதுதான் என்ன பண்ணுது, மழையாக நமக்கு என்ன செய்யுது, கீழே வருது. இல்லை கரெக்டா? சரி, அப்போது கர்த்தருடைய வார்த்தை அப்படிங்கிறது மழை மாதிரி. சொல்லுங்க ஆமென். நமக்கு மழை பெய்யணும்னு சொன்னால் கீழே இருந்து தண்ணி ஆவியாகி மேலே போகணும். சொல்லுங்க ஆமென். எத்தனை பேர் சொல்றது புரியுது? அல்லேலூயா. அதான் 2 W ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். 2 W. ஒரு ஆராதனைன்னு சொன்னால் 2 W ரொம்ப முக்கியம். ஒன்று ஃபர்ஸ்ட் W என்னன்னா வர்ஷிப், 2வது W வேர்டு. எல்லாம் சொல்லுங்க வர்ஷிப், 2வது வேர்டு. முதல் W நம்ம கரெக்டாக செஞ்சுட்டோம்னா 2வது W அவர் பார்த்துப்பாரு. சொல்லுங்க ஆமென். முதல் W நம்மது, 2வது W அவருது. எத்தனை பேர் சொல்றது புரியுது? சொல்லுங்க ஆமென். முதல் W நம்ம பாட்டு, 2வது W அவருடைய பாட்டு. நம்ம கரெக்டாக, அதாவது ஆராதனை அப்படின்னு சொன்னால் கீழிருந்து சூப்பர், கீழிருந்து சூப்பர்க்கா மேலே போகிறது. வேர்டு அப்படிங்கிறது மேலே இருந்து கீழே வருது. சொல்லுங்க ஆமென். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கீழே இருந்து மேலே போனாதான் மேலே இருந்து கீழே வரும். எது மாரி ஆமென் சொல்கிறீங்க? இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சபையில் இல்லை, வெளியிலாம் சொல்கிறேன், நிறைய இடங்கள் போகிறதா சொல்கிறேன், என்னத்த பாஸ்டர் பேசுகிறாரு, என்னத்த ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. சார் அக்கா, பாஸ்டர் நல்லா தான் பேசுகிறாரு. சொல்லுங்க ஆமென். ஏன்னா பாஸ்டர் சொந்த கதை சோக கதை பேசல. பாஸ்டர் பேசுகிற வார்த்தையில் என்ன வார்த்தை? இது யாருடைய வார்த்தை? இது எங்கள் அப்பா கதையாக இருக்குது. இங்கே எங்கள் கதை, எங்கள் தங்கச்சி கதை, என் ஒய்ஃபு கதை, என் சித்தப்பா கதை இருக்குது. இல்லை, ஆண்டவருடைய கதை இருக்கு. கதை இல்லை, ஸ்டோரி இல்லை, ஹிஸ்டரி. சொல்லுங்க ஆமென். ஆமாம், அப்போது இதை நாங்கள் சொல்கிறோன்னு சொன்னால் இது கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுங்க ஆமென். நிறைய பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை ஏன் எஃபெக்டாக இல்லை, ஏன் இன்னும் கடவுள் பேசுகிற மாதிரியே தெரில பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் எதை மிஸ் பண்ணிருக்கிறீங்கன்னா, சரியாக மனசை திறந்து, அதாவது வாயிலிருந்து இல்லை, ஆத்துமாவை திறந்து நம்ம என்ன செய்யல, அவரை ஆராதிக்கலைன்னு அர்த்தம். எதை விடாமேன்னு சொல்கிறீங்க? நான் சொல்கிறது எத்தனை பேர் விளங்குது? சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், நல்லா கவனிங்க. 2 ஆராதனை. ஒன்று முதற்றளவில் ஏதோ சொல்கிறாங்களே, கையை தூக்க சொல்கிறாங்க, காலாட்ட சொல்கிறாங்க, அதை பண்ணுன்றாங்க, இதை பண்ணுன்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வர்ஷிப். இன்னொன்று ஆத்துமா ஓப்பன் ஆகி ஒரு வர்ஷிப். சொல்லுங்க அல்லேலூயா. அதான் வேதமும் சொல்லிருப்பாங்களே, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல. ஆமாம், நம்ம எடுத்த உடனே என்ன செய்யணும்? இப்போ நம்மளோட மைண்ட் செட்லாம் எடுத்த உடனே அது நடந்துடணும் பாஸ்டர், இது நடந்துடணும், இதை செஞ்சிடணும், இதை வச்சிடணும், இதை கிடைச்சிடணும், இதை பார்த்துடணும், இதெல்லாம் நடந்துடணும் அப்படின்னு எல்லாமே நம்ம என்ன செய்வோம்? வெளியே தான் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஆல்ரெடி வெளியே எல்லாத்தையுமே என்ன செஞ்சு வச்சுட்டேன். சொல்லுங்க ஆமென். நம்ம எத்தனை வருஷம் இந்த உலகத்தை வாழ போகிறோன்னு தெரில, அது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஒரு 60, 70, 80, 90, 100, 110, 120. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆண்டவரே இப்போ 120 சொல்ல போகிறேன். யார் ஆமென் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு 120. 120 வருஷம் ஆசையை பார்த்தீங்களா? எல்லாருக்கும் உலகத்தில் வந்து இந்த சாவுன்னு சொன்னாலே ஒரு பயம் இல்லை? சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் பவுல் சொல்றாரு, சாவு எனக்கு ஆதாயங்கிறாரு. சொல்லுங்க அல்லேலூயா. சரி, நல்லா கவனிங்க. இந்த 120 வச்சுக்கலாம். இந்த 120 வருஷத்துக்கு தேவையான எல்லா ப்ரொவிஷனை, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காசு, பணம், காரு, என்னது, அப்புறம் பணம், வீடு, சொத்து, அது இது எல்லாத்தையும் ஆண்டவர் இனிமே ரெடி பண்ண போறது இல்லைங்க, ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வியப்பா இருக்குல்ல? அதுதான் உண்மை. நாளைக்கு என்ன தேவைங்கிறது ஆண்டவருக்கு தெரியும், அதை ரெடி பண்ணி வச்சுட்டார். ஒருவேளை நான் ஆவியில் உணர்ந்து சொல்கிறேன், நாளைக்கு ஏதாவது தேவையோடு வந்து இந்த வர்ஷிப்பில் நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்கன்னா, இப்போ சொல்கிறேன், ஆண்டவன் நாளைய தேவையை சந்தித்து முடிச்சிட்டார். நல்லா கையை தட்டி ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நாளைய தேவை மாத்திரம் இல்லை, நம்ம வாழ போகிற 100, 120 வருஷத்துக்கான தேவை எல்லாத்தையும் ஆண்டவர் ஆல்ரெடி சந்தித்து வச்சிட்டார்.
விஷயம் என்னன்னா, நம்ம கை இன்னும் என்ன பண்ணல, பெற்றுக்கொள்ளல. நம்ம கண்ணு இன்னும் பார்க்கல, நம்ம கை இன்னும் தொடல. காரணம் என்னன்னு சொன்னா, உதடு ஓகே, ஆத்துமா ஓப்பன் ஆகல. சொல்லுங்க ஆமே. உடம்பு ஓகே, பட் என்ன இல்லை இப்போ, ஆத்துமா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும், நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய். அப்புறம் சில சாங்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ராகத்தில் அந்த அந்த 2 லைனில் உட்கார்றதுக்காக வேண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிறார் அப்படின்னு முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் விஷயம் என்னன்னா, அந்த வசனத்தை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லவர்ல, நமக்குள்ள இருக்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவர். சொல்லுங்க ஆமென். புரியுதா உங்களுக்கு? எபேசியரா இப்ரேயரா தெரியல, அந்த வசனம் இருக்கு, நீங்க வீட்டில் படிச்சு பாருங்க. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்குள்ள, அதாவது நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்வாராக. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அர்த்தம் 2 வார்த்தை வருது, நமக்குள்ளே நமக்கு. நினைப்பதற்கும், அந்த வாட்சிருங்க, அந்த வசனம் எங்க இருக்கு, எடுக்கிறீங்களா? தேங்க்யூ சீஸ். எபேசியரா, தேங்க்யூ லார்ட். ஏதோ ஒரு 7 வரும். நான் எடுத்துட்டேன். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20 வாசிங்க பாப்போம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய். நல்லா கவனிங்க, அந்த வேர்ட் எல்லாம் சொல்லுங்க பாப்போம். நமக்குள்ளே, எல்லாம் சொல்லுங்களேன், நமக்குள்ளே. வாசிங்கக்கா. நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே, எல்லாம் சொல்லுங்க, நமக்கு. சத்தமா கையை வைத்து சொல்லுங்கக்கா, நமக்கு. நமக்கு செய்ய வல்லவர். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அந்த 2 பதம் இருக்காங்க, நமக்குள்ளே நமக்கு. நமக்குன்னு சொன்னா வெளியே, நமக்குள்ளேன்னா உள்ளே. சொல்லுங்க ஆமென். ஆமா, நமக்குன்னா வெளியே நம்ம பார்க்குற எல்லா தேவைகள் தான் நமக்கு. சொல்லுங்க ஆமென். வீடு கிடைக்கணும், பணம் கிடைக்கணும், கடன் அடையணும், இஎம்ஐ கட்டணும், சீட்டு கட்டணும், வேற என்ன இருக்கு, குழந்தை பிறக்கணும், கல்யாணம் ஆகணும், எவ்வளோ விஷயம் இல்லை ஒரு மனுஷனுக்கு. அல்லேலூயா. ஆமா, அப்பெல்லாம் அதெல்லாம் நமக்கு. நம்ம என்னன்னா ஸ்ட்ரைட்டா என்னன்னா அது இது இது இதுன்னு சொல்லி கண்ணில் பார்க்குற எல்லாத்தையும் செஞ்சிடும், நம்ம அதை ஆசைப்பட்டுருவோம். ஆனால் விஷயம் என்னன்னா, முதல்ல உள்ள கிளியர் ஆகணுன்றார் ஆண்டவர். சொல்லுங்க ஆமே. நினைச்சிட்ட வேண்டிட்ட, ஓகே, நினைச்சிட்ட வேண்டிட்ட, ஆனா உனக்கு உள்ளே ஒரு ஒரு வல்லமை எந்த அளவு இருக்கோ அதை வச்சு தான் நான் என்ன பண்ணுவேன், செய்வேங்கிறாரு. சொல்லுங்க ஆமே. அது உள்ள, ஆண்டவரே நீங்க செஞ்சிருவீங்க ஆண்டவரே. காற்றையும் காணல, இன்னும் மழையும் பார்க்கல, அது நடக்கிறதுக்கு சுத்தமா அறிகுறி இல்லை, கொஞ்சம் கூட சிம்டம்ஸுமே இல்லை, ஆனா என் ஆண்டவர் செய்வாருங்கிற மன பலம் இருக்கு பாருங்க. அது இருந்தா போதும், நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நடந்து முடிஞ்சிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கிருபை நம்மளை வாழ வைக்கும், விசுவாசம் நமக்கு கர்த்தருடைய பவரை வெளிப்படுத்தும். சொல்லுங்க அல்லேலூயா. இதுதான் உண்மை. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல ஆத்துமா ஓப்பன் ஆகி, நம்ம ஆத்துமா ஓப்பன் ஆகி, ஒரே ஒரு வார்த்தை, ஆத்துமா ஓப்பன் ஆயிட்டா 10 மணி நேரம் துதியாரதெல்லாம் தேவையில்லை. சொல்லுங்க ஆமென். நம்ம ஆத்துமா ஓப்பன் ஆகி எசப்பான்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னா கூட பரவாயில்ல, அது 10 மணி நேரம் துதியாரதனைக்கு சமமாயிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அவமா எப்பவுமே தேவ சமூகத்தில் வரும்போது அந்த ஆத்துமா, அதான் தாவீது சொல்றாரு, ஆத்துமா அதாவது மான்கள் நீரோடை வாஞ்சித்து என் வாய் என் கைன்னு சொல்ல அவரு. சொல்லுங்க ஆமென். என் வாய் உங்களை துதிக்குது, என் கை ஆட்டுது ஆண்டவரே, அப்படி அதெல்லாம் சொல்ல, என் ஆத்துமா உம்மையே. சொல்லுங்க அல்லேலூயா. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். அப்போ இன்னைக்கு நாளைக்கு நம்ம செய்ய போகிற ஆராதனையில நீங்க வெறுமனே வந்து ஆராதிக்க கூடாது. உங்க ஆத்துமாவை ஓப்பன் ஆகி வந்து, ஆண்டவரே கையெடுத்து, ஆண்டவரே அல்லேலூயா. அதை நீங்க பாருங்களா, ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர். வாய் பாடல, என்ன பாடணும் இப்போ? ஆத்துமா பாடணும். சொல்லுங்க அல்லேலூயா. இப்படி நம்ம துதிக்க ஆரம்பிச்சோம் சொன்னா, எப்படி பவுலையும் சீலாவையும் என்ன பண்ணாங்க, சிறையில போட்டாங்க. ஆமென். அங்க அருமையான பியூட்டிஃபுல்லான வேர்டு பாத்தீங்களா? நம்ம வாசிக்கலாமா? அதை மட்டும் வாசிச்சு நம்ம தொடர்ந்து பாட போகிறோம், துதிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 16:25 வாசிங்க. நடுராத்திரியிலே, நல்லா கவனிங்க, பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி என்ன செஞ்சாங்களா? முதல்ல என்ன செஞ்சாங்க? ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்க? ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்க? ஜெபம். ஜெபம் தான் நமக்கு பேஸ். சொல்லுங்க ஆமென். எப்படி?
ஜெபம் தான் பேஸ். ஓகே, ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்களா? தேவனை துதித்து பாடினார்கள். துதித்து, இப்போ நம்ம வந்தோடனே துதிச்சோமா? சொல்லுங்க ஆமென். முதல்ல நல்லா பிரைஸ் பண்ணோமா? துதிச்சோம், இப்போ பாடிட்டு இருக்கிறோம். சொல்லுங்க ஆமென். துதித்து பாடினார்கள். ரிசல்ட் என்ன? வாசிங்க. காவலில் வைக்கப்பட்டவர்கள், அவங்களும் அந்த காவலர்களும் கேட்டுட்டு இருந்தாங்க. சடுதியிலே, இந்த வசனத்தை எல்லாம் நல்லா கவனிங்க, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அஸ்திபாரம்னா பேசு கீழே, இப்ப நம்ம பார்க்கிற மதில்ல மண்ணுக்குள்ள இருக்குல்ல அது. சொல்லுங்க ஆமென். சில பேர் பேசுனா இந்த தரையை சொல்லுவாங்க. தரை இல்ல. நம்ம வீடு கட்டும் போது முதல்ல என்ன செய்வோம்? இப்போ பிளான் போடுவோம், மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் வேலை என்ன செய்வோம்? இப்போ என்ன பண்ணுவோம்? இப்போ பள்ளம் தோண்டுவோம். சொல்லுங்க ஆமென். ஆமா தானே? யார் வீடுனா பள்ளம் தோண்டாம அப்படியே கட்டிருக்கிறீங்களா? இல்ல. ஒரு கொட்டா போட்டாலும் என்ன செய்யணும்? இப்போ ஒரு பள்ளம் தோண்டி நிக்க வைக்கணும், அந்த குச்சை இல்ல கொம்பை இல்ல. அப்போ முதல்ல என்ன செய்யணும்? இப்போ பள்ளம் தோணும். அப்போ நான் சொல்ற பேஸ் இந்த பேஸ் இல்ல, நம்ம உட்கார்ந்துக்கிற தரை இல்ல. பள்ளம் தோண்டி கீழே ஒரு பெடல் கட்டுவாங்க பார்த்தீங்களா, கம்பி வச்சு, அதான் சொல்றேன். சொல்லுங்க ஆமென். அது சாதாரண வீட்டோடைய பேஸ் இல்ல, சிறைச்சாலையோட பேஸ். சிறைச்சாலை பேஸ்னா எவ்வளவு பெரிய சிறைச்சாலை? சும்மா 2 ரூம் இருக்குமா? அது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா இருக்கும்? சொல்லுங்க ஆமென். அப்போ சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள்லாம் அந்த கீழே பள்ளத்துக்குள்ள அந்த பேஸ், அந்த கம்பி. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த பெடல், அந்த பெடல் தான் சொல்லுவாங்க, அந்த பெடல், அந்த கம்பி, அதுவே அசையும்படியாக என்னாச்சாம்? பூமி மிகவும் அதிர்ந்தது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு நல்லா தெரியும் எதை அசைச்சா அந்த பெடல் அசையும். ஆண்டவருக்கு தெரியும். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சிறைச்சாலை அசைக்கிறது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. ஆனா ஆண்டவர் யோசிக்கிறாரு, இல்ல இல்ல, என் பிள்ளைங்க யாருங்கிறத இந்த சிறைச்சாலையில உள்ளவங்க மட்டும் பார்க்க கூடாது, அத்தனை பூமியில உள்ள அத்தனை பேரும் பார்க்கணும். எத்தனை பேர் நல்ல ஆமேன் சொல்லுங்களேன்? எல்லா வேர்டுக்கும் ஒரு ஆமேன் போட்டு விட்டுருங்க. அப்படிதான் ஆமேன் சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. இந்த ஆமேன் சொல்றது ஆமா அப்படின்னு மட்டும் அர்த்தம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்படியே ஆகட்டும், அது மட்டும் அர்த்தம் இல்லை. ஆமேன் சொன்னா வாசிக்கலாம், டைம் இல்லை. நீங்கள் வெளிப்படுத்தல வாசிங்கன்னா லவோதிக்கேயா சபைக்கு அந்த தூதன் எழுதுவார். சொல்லுங்க ஆமென். அதை வாசிக்கலாமா? வாசிருங்க, டக்குன்னு வாசிருங்க. 3:16 வாசிங்க பாப்போம். வெளிப்படுத்தல் 3:16 வேகமாக வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:16 அதை வந்துச்சு பாருங்க. இந்த வசனமா? இல்லை இல்லை, அடுத்த வசனம் வாசிங்க. லவோதிக்கேயா சபைக்கு 14. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு கவனிங்க. உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. யாரு? ஆமேன். அப்ப நீங்க சொல்லுங்க, ஆமேன் என்பது வினை சொல்லா பெயர் சொல்லா? சொல்லுங்களேன், என்ன சொல்? நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஆமேன்னு சொன்னா ஏதோ ஆக்ஷனை குறிக்குது இல்ல. இங்கிலீஷ்ல இந்த நவுன் வேர்பு சொல்லுவாங்க பாத்தீங்களா? நவுன் சொன்னா பெயர், இந்த பிளேஸ்லாம் சரி, பெயரை குறிக்கிறது நவுனு. வேர்புனா ஆக்ஷனை குறிக்கிறது இல்ல. நம்ம நினைச்சோம் ஆமேன்னு சொன்னா எனக்கு நடக்கட்டும் ஆண்டவரே. ஆமா, இல்ல இல்ல, அது மட்டும் இல்ல. ஆமேன்னு சொன்னா அவருடைய பேர்னு அர்த்தம். சொல்லுங்க ஆமேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எழுதுறாரு. இது யார் சொல்றானா? இயேசு வந்து யோவானுக்கு சொல்றாரு. சொல்லும் போது சொல்றாரு, என் பேர் என்ன தெரியுமா? லவோதிக்கேயா சபைக்கு ஆமேன் என்னும் பெயர் கொண்ட நான் பேசுறேங்கிறாரு. சத்தமா ஆமேன் சொல்லுங்க. அப்ப நீங்க எத்தனை ஆமேன் போடுறீங்களோ அத்தனை வாட்டி ஏசப்பாவுடைய பேரை சொல்றீங்கன்னு அர்த்தம். நீங்க எத்தனை வாட்டி ஆமேன் சொல்றீங்களோ அத்தனை வாட்டி ஏசப்பா பேரை சொல்றது உண்மைன்னு சொன்னா அந்த பேரை கேட்ட உடனே சும்மா பிசாசு பயந்து ஓடியே, நல்ல கையை தட்டி சொல்லுங்க, ஓடியே போயிடுவான். ஆமேன். உங்க எல்லையில கூட பிசாசு வர மாட்டான். இதுதான் நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இதுதான் உண்மை. உங்க எல்லையில கூட, உங்க வீட்டு வாசப்படியில கூட பிசாசு வர அனுமதி இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால என்ன வார்த்தை சொன்னாலும் ஆமேன்னு சொல்லி விட்டுருங்க. சப்போஸ் நீங்கள் சாகவே சாவீர்கள் சொன்னா அதுக்கு ஒரு ஆமேன் போடாதீங்க.
அதுவும் சொல்லிடணும்ல. சொல்லுங்க ஆமேன். நீங்கள் தரித்திரமா இருப்பீர்களாக. அதுக்கெல்லாம் ஆமேன் போடாதீங்க. அந்த மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம். இல்லை சில பாஸ்டர்ஸ் சொல்லுங்கிறாங்க ஐயா. எங்க ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா மனுஷனை மக்களை போட்டு திட்டுவாங்க பாருங்க. ஏய் அப்படி ஆயிடுவேன், ஏய் இப்படி ஆயிடுவேன், நீ தொலைஞ்ச, நீ செத்த, நீ அப்படி ஆயிடுவேன், நாசமா போயிடுவேன். எல்லாத்துக்கும் உட்காந்து ஒரு பாம்போல உட்காந்து ஆமேன் சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சரி, இப்போ அங்க வருவோம். ஆமென். அந்த பெடல், அந்த ஃபர்ஸ்ட், ஆமென், அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஆழத்துல இருக்கிற அந்த கம்பி அசையும்படி ஆண்டவருக்கு தெரியும். இப்போ எதை அசைச்சா எது அசையும். சொல்லுங்க ஆமென். அப்ப ஆண்டவர் ஸ்ட்ரைட்டா போயிட்டு அந்த பேஸ தொடல போயிட்டு, ஆமென், ஸ்ட்ரைட்டா போயிட்டு அந்த பேஸ், என்ன பேஸ், சிறைச்சாலையோட அந்த பேஸ தொடல, அதை டிஸ்டர்ப் பண்ணாம, சிறைச்சாலையை சுத்தமா டிஸ்டர்ப் பண்ணாம இப்போ ஆண்டவர் பூமியை தொடுகிறார். சொல்லுங்க ஆமென். ஸ்ட்ரைட்டா சிறைச்சாலையில கையை வைக்கல அவர் சிறைச்சாலையை சுத்தமா கையை வைக்கல. இப்ப பூமியை கொஞ்சம் ஷேக் பண்ணி விடுறாரு. ஆட்டோமேட்டிக்கா சிறைச்சாலை ஆடுது. சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இந்த துதி ஆராதனைக்கு 2 நாள் வரப்போகிற, வந்திருக்கிற, நாளைக்கு ஆப்சென்ட் ஆக போகிற, அப்படிலாம் யாரும் இல்லைல்ல, வந்துருங்க ஐயா. சரி, நாளைக்கு வருவீங்களா? இன்னைக்கு போய் சொல்லுங்க எல்லாருக்கிட்டையும், நல்லா ஆராதிக்க போறோம் இப்போ நம்ம. சொல்லுங்க ஆமே. இன்னைக்கு போய் சொல்லுங்க, எப்பா ஒரு பையன் வந்துக்கிறான்ப்பா, என்னமா ஆடுறா அப்படின்னு போய் சொல்லுங்க. சொல்லுங்க ஆமே. சொல்லி கூட்டிட்டு வாங்க. ஆமே. நான் பேசுகிற ஸ்லாங் அப்படி தான் இருக்கும். நாங்கள் சென்னை இல்லை, நம்ம நீங்களாம் நல்லா அழகாக பேசுகிறீங்க. உண்மையிலே நான் ஜோஷ்லாம் பேசும்போது எனக்கு அழகாக இருக்கும். ஆமேன். கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்கும். ஆனால் நாங்கள் பேசுறதுலாம் எப்படி தான் இருக்கோம், உட்காந்துக்குது, துண்ணுது, செய்யுது. சொல்லுங்க ஹல்லேலூயா. சரி, நான் சென்னையில் ரொம்ப சென்னையெல்லாம் பேச மாட்டேன். ஓகே, அதனால போய் சொல்லுங்க. 2 நாள் நம்ம ஆராதிக்க போகிறோம். நல்லா தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நீங்கள் ஆராதிக்கும் போது ஆண்டவர் உங்களை தொட மாட்டார், உங்க தேவையை சந்திக்க மாட்டார். நல்லா கவனிங்க. நீங்க மாங்குன்னு கேட்குறீங்களே உட்காந்து, ஆண்டவரே அது இது எது, ஐயோ எல்லாம் கேட்குறீங்களே, அதுக்கிட்ட ஆண்டவர் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். ஆனா எங்க அடிச்சா என் பிள்ளைக்கு வரும்னு ஆண்டவருக்கு தெரியும். சொல்லுங்க ஆமே. உங்க பணத்தை எவன் வச்சிருக்கான்னு ஆண்டவருக்கு தெரியும். உங்க சொத்தை யாருக்கிட்ட இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். இப்ப டைரக்டா உங்களை டீல் பண்ணாம, நீ கேளு ராசான்னு உங்களை ஜெபிக்க வச்சுட்டு அவர் அங்க கிளம்பி போகிறார். கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த 2 நாள் அதுதான் நடக்க போகுது. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? டி மேஜர் எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை தொட போறது இல்ல, உங்க எதிரியை தொட போறாரு. உங்களை ஆல்ரெடி தொட்டுட்டாரு. ஆமென். அருமையான பைய சப்பா வழியாக, ஜோஷ்வா வழியாக, அம்மா வழியாக, ஜெகன் வழியாக, ஆமென், தங்கச்சி வழியாக சேர்த்துப்போம், அவங்களும் சேர்த்துப்போம். ஆமென் ஆமென். தங்கச்சி வழியாக வரப்போகிற தங்கச்சி வழியாக கை தட்டி விடுறான். சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் என்ன பண்றாரு இப்போ? ஆமா, உங்களை ஆண்டவர் தொட்டுக்கிட்டே இருக்கிறார், வாரம் தொட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா இப்போ இந்த 2 நாள் என்ன செய்ய போறாருன்னா, உங்க பணத்தை, உங்க ஆசீர்வாதத்தை கொள்ளையடிச்சு ஒருத்தன் வச்சிருக்கிறானே, சொல்லுங்க ஆமென், அவன் ஆண்டவர் தொட போறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்போ இந்த 2 நாள் களத்துக்கு இறங்கி போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, இந்த துதி ஆராதனைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஆமா, இது வரைக்கும் எதெல்லாம் பிளாக்கா இருந்துச்சோ, இது வரைக்கும் எதெல்லாம் தடையா இருந்துச்சோ, அந்த தடை இனிமே இருக்க போறது இல்ல. துஷ்டன் உங்கள் வழியே இனி வரான். எல்லாத்தையும் நம்ம இயேசுவின் நாமத்தை கேன்சல் பண்ண போறோம். தலைக்கு மேல கையை தட்டி ஒரு ஆமே சத்தமா சொல்லுங்க, ஒரு ஆமே. இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க ஆண்டவரே, நன்றி சொல்லுங்க பாப்போம். இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. சிறைச்சாலையின் ஆமென் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி அதிர்ந்தது. சொல்லுங்க ஹல்லேலூயா. பூமி அதிர்ந்தா நிச்சயமா நம்ம வீட்டில் அதிரும். சொல்லுங்க, அங்க அதிருச்சுன்னா இங்க கண்டிப்பா அதிரும், இங்க அதிருச்சுன்னா கண்டிப்பா நம்ம கட்டெல்லாம் உடையும். சொல்லுங்க ஆமென். ஸ்ட்ரைட்டா கட்டை உடைக்கிறதுக்கு ஆண்டவர் வரல, பூமி அதிர பண்ணுகிறார். பூமி அதிர்ந்தா சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசையும். சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா கட்டு உடைய போகுது. ஆமென். அங்கெல்லாம் காலில் கட்டு இல்ல, ஆமென், சாரி, கையில கட்டு இல்ல, காலில் கட்டுங்க. சொல்லுங்க ஆமென். அங்க நீங்க வாட்சா தெரியும். என்ன பண்ணாங்களா? இப்போ எதுல மாட்டி வச்சிருந்தாங்க? தொழு மரத்துல மாட்டி வச்சிருந்தாங்க. அப்போ நம்முடைய காலின் கட்டுகளை, கையின் கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து விட போகிறார். எதை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த ஊழியம் அப்படிப்பட்ட ஊழியம் தான். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமா, வரும்போதே நான் பாருங்க தம்பியோட பேசிட்டே வந்தேன், நைட்டு பேசிட்டே வந்தேன். ஆமேன். நல்லா கவனிங்க, அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஊழியத்தை செஞ்சுக்கிறாங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் சொல்றேன், எனக்கு உடனே ஞாபகம் வந்த வசனம் சங்கீதம் 90:15,
துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு, சிறுமைப்பட்ட நாட்களுக்கு சரியான மகிழ்ச்சி ஆண்டவர் இந்த ஆண்டுல கத்த தந்து கொண்டே இருக்கிறார். நல்ல கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. எங்கள் அப்பாவை பார்க்கும்போது தான் எங்கள் அப்பா ஞாபகம் தான் வருது எனக்கு. சொல்லுங்க ஆமேன். ஏன்னா ஊழியன்னா சாதாரண விஷயம் இல்லை. இத்தனை வருஷம் கடந்து வரதெல்லாம், அதுவும் ஒரு ஜென்ரேஷன் முடிஞ்சு அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. அங்கேயும் அப்படி தான். அப்பா கிட்டேருந்து நாங்கள் ஊழியத்தை எடுக்க போகிறோம் இப்போது. அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. சொல்லுங்கள் அல்லேலூயா. தேவனுடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் நடத்த முடியும். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிரியை இந்த சூழலாத்தில் கத்த செய்து கொண்டிருக்கிறார். சத்தம் போட்டு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாபோம். தித்திக்கும் கொம்பு தேனே உம்மை எத்திக்கும் சொல்லுவேனே. இந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? ஜீவன் தந்த உம்மை தானே, எனக்கு உசுர கொடுத்த உம்மை தானே, நான் ஓயாம பாடுவேனே, நான் ஓயாம பாடுவேனே. ஓகே, நான் முதல்ல பாடுறேன். ஓகே, ஜோஷ் பாடலையா? அந்த பாட்டு பாடலையா? ரைட். ஓகே, பாடுவோமா? நம்ம சேர்ந்து பாடுவோமா? இந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? சரி, பாடுவோமா? ஓகே, நான் முதல்ல பாடுறேன். அப்புறம் நீங்கள் என்ன செய்வோம்? நீங்கள் பாடுங்க. அப்புறம் நம்ம எழுந்து நின்று ஆண்டவரை கொஞ்சம் நேரம் ஆராதிக்க போகிறோம். சத்தம் ஆராமேன்னு சொல்லுங்க பாப்போம். வந்தது உங்களுக்கு பலனா இருக்கா? சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே, என் பாவம் போக்க பிறந்து வந்த ஆட்டுக்குட்டியே. தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை கட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை கட்டியே. பாருங்க. தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே, என் பாவம் போக்க பிறந்து வந்த ஆட்டுக்குட்டியே. தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை கட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை கட்டியே. தந்தானே பாட்டு பாடுவேனே, தந்தானே பாட்டு பாடுவேனே, எனக்கு எல்லாம் தந்த இயேசுவையே பாடுவேனே, எனக்கு எல்லாம் தந்த இயேசுவையே பாடுவே. தங்க கட்டி கமோ. தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே. வந்துருச்சு. இந்த பாட்டு இல்லையா? தங்க கட்டி. தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை கட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை கட்டியே. ஓகே, பாட்டு அவ்வளோதான். பாடுவோமா? பாட்டு முடிஞ்சிச்சு. பாடுவோமா? இப்போ நீங்களாம் பாடவே இல்லையே. இப்போ நீங்க பாட போறீங்க. சத்தமா ராமேன் சொல்லுங்க பாபோம். நல்ல கையை அசைச்சு சொல்லுங்க ராமேன். சத்தமோடு அல்லேலூயா. அந்த தெருமுக்கு கேட்கற மாதிரி சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. பக்கத்து கூட கேட்காது உங்களுக்கு. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஓகே, சேர்ந்து நல்லா சத்தமா பாடுவோமா? 1 2 3 4. தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே, என் பாவம் போக்க பிறந்து வந்த ஆட்டுக்குட்டியே. பாடுங்க பாடுங்க. தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை கட்டி. அவ்வளவுதான். என் மனசெல்லாம். அவ்வளவுதான். நீங்க பாடுங்க. தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே, என் பாவம் போக்க பிறந்து வந்த ஆட்டுக்குட்டியே. தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை கட்டியே, என் மனசெல்லாம். ஒரு 3 முறை சொல்லுங்க. மனசெல்லாம் சொல்லுங்க. என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை கட்டி. சொல்லுங்க. என் மனசெல்லாம். அவ்வளவுதான் அவ்வளவுதான். மனசெல்லாம். என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம். தித்திக்கும் கொம்பு தேனே, உம்மை எத்திக்கும் சொல்லுவேனே. பாடுங்க. கொம்பு இல்லையா? இல்லையா? உம்மை எத்திக்கும் சொல்லுவேனே, ஜீவன் தந்த உம்மை தானே, எனக்கு உசுர கொடுத்த உம்மை தானே, நான் ஓயாம பாடுவேனே, நான் ஓயாம பாடு. கைய தட்டி தங்க கட்டே. தங்க கட்டியே நல்ல சந்தோஷமா. என் பாவம் போக்க பிறந்து வந்த ஆட்டுக்குட்டியே.
தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை கட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை கட்டியே. சத்தமோடு ராமேன்னு சொல்லுங்க பாபு. மனசுல இருக்கிறாரா? எத்தனை மனசுல இருக்கிறாரு? நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த இதயத்தில் வாசம் பண்றார்ல, சொல்லுங்க ஆமேன். நம்ம இதயத்துக்குள்ள அவர் அடைபட்டு கிடக்கிறார். சொல்லுங்க ஆமேன். இதயம் அப்படிங்கிறது ஒரு ரூம், ஒரு அறை, ஒரு ரூம். அந்த ரூம்ல அவர் வாசம் பண்ணுகிறார், அது உண்மை. அதை நான் இப்படி சொல்லுவேன், அடைபட்டு கிடக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம அடைச்சு வச்சிருக்கிறோம்னு அர்த்தம். சொல்லுங்க ஆமேன். ஆண்டவரே நீங்க வேற எங்கேயும் போகக்கூடாது. ஒரு செல்ஃபிஷா, ஆண்டவரே ஆமேன், வேற எங்கேயும் போகக்கூடாது, இந்த ரூம்ல தான் நீங்க இருக்கணும் ஆண்டவரே. எது பேர் ஆமேன் சொல்றீங்க? அதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு வார்த்தை இல்லை? சொல்லுங்க அல்லேலூயா. ஏசப்பா நீங்க வேற எங்கேயும் போயிடாதீங்க, அதோ அவன் கூப்பிடுறான் அங்க போயிடாதீங்க, அதோ இவன் கூப்பிடுறான் இங்க போயிடாதீங்க, நீங்க இங்கேயே இருங்க ஆண்டவரே. நீங்க இருந்தாதான் எனக்கு சாப்பாடு. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நீங்க இருந்தாதான் எனக்கு ஜீவனு. நீங்க இருந்தாதான் லேப்டாப்பு. எல்லாம் சொல்லுங்க லேப்டாப்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? சொல்லுங்க என்ன அர்த்தம்? லேப்டாப் என்ன அர்த்தம்? இதய துடிப்பு. சொல்லுங்க ஆமென். நெஞ்சில கை வச்சு பாருங்க, ஓடுதா? டக் 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 ஓடுதா? ஏசப்பா நீங்க இருந்தாதான். அதான் வெஸ்லி அப்பா பாடுறாங்க பாருங்க, நீங்க இல்லாம என் இதயம் இயங்காது. எவ்வளவு அருமையான பாட்டு பாருங்களேன். நீங்க இல்லாம என் இதயம் இந்த வார்த்தைலாம் சொல்றதுக்கு ஒரு தில்லு வேணும். சொல்லுங்க ஆமென். இந்த பாட்டெல்லாம் பாடுறதுக்கு ஒரு தில்லு வேணும். நீங்க சாதாரணமாக பாடக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க இல்லைன்னா என் இதய துடிப்பே இல்லை ஆண்டவரே அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்க ஆமென். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. நீங்க இல்லைன்னா எனக்கு என் மனசுக்குள்ள என் ஹார்ட்ல நீங்க இல்லைன்னா இந்த இதய துடிப்பே இல்லை. இதய துடிப்பு இல்லைன்னா என்ன ஓட்டணும்? என்ன செத்து போயிடுவோம். அப்ப என்ன சொல்ல வராருன்னா, ஆண்டவரே நீங்க இருக்கிறனால தான் நான் உசுரே வாழ்றேன் ஆண்டவரே. நல்லா கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே, என் பாவம் போக்க பிறந்து வந்த ஆட்டுக்குட்டியே. பாடுமா? 1 2 3 4. நல்லா கை தட்டி, முதல்ல நல்லா கை தட்டி. சூப்பர். நல்லா அசைஞ்சு 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 நல்லா அசைஞ்சு. இப்படிதான் அப்படிதான் அப்படிதான் பாடணும். 1 2 3 4. தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே, என் பாவம் போக்க பிறந்து வந்த ஆட்டுக்குட்டியே. தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை. அப்படியே பாட்டு பாடுங்க. என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை கட்டி. மனசெல்லாம் என் மனசெல்லாம் ஓ தந்தானே பாட்டு பாடுவேனே. பாடுங்க பாடுங்க. பாடுவேன் எனக்கு எல்லாம் தந்த இயேசுவையே பாடுவேன். எனக்கு எல்லாம் தந்த இயேசுவை. 1 2 3 4. தங்க கட்டி நல்லா கை தட்டி. என் பாவம் போக்க பிறந்து வந்த ஆட்டுக்குட்டியே, தங்க கட்டியே. அவ்வளவுதான் அவ்வளவுதான். சூப்பர். நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை கட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம். அப்படியே கையை வைத்து சொல்லுங்க பாபு. ஏசையா ஏசையா. நீங்க சொல்லுங்க பாபு. ஏசையா. சூப்பர் 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 சூப்பர். அப்படிதான் அப்படிதான். தித்திக்கும் கொம்பு தேனே, உமையத்திக்கும் சொல்லுவேனே. பாருங்க பாருங்க. உமையத்திக்கும் சொல்லுவேனே. ஜீவன் தந்த உம்மை தானே, எனக்கு உசுர கொடுத்த உம்மை தானே, நான் ஓயாம பாடுவேனே, நான் ஓயாம பாடுவேன். 1 2 3 4. தங்க கட்டியே வெள்ளை கட்டியே. சொல்லுங்க. தங்க கட்டியே
யூத சிங்க குட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை கட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை. சொல்லுங்க மனசெல்லாம், என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை கட்டி. மனசெல்லாம், என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை. இன்னொரு வாட்டி, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை. மனசெல்லாம், என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை கட்டியே. மண்ணில் வந்த மாணிக்கமே, உம்மை கண்ட கண்கள் பூரிக்குமே. பாடுங்க. மண்ணில் வந்த மாணிக்கமே, உம்மை கண்ட கண்கள் பூரிக்குமே. தேடி வந்த கோடி இன்பமே, எங்களை தேடி வந்த கோடி இன்பமே. உம்மை பாட பாட உள்ளம் பொங்குமே. சொல்லுங்களேன். உம்மை பாட பாட உள்ளம் பொங்கும். 1 2 3 4 தங்க நல்லா ஆசை திங்க குட்டியே, என் பாவம் போக்க பிறந்து வந்த. எஸ் 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 ஆமா ஆமா ஆமா. என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை கட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை கட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம். சொல்லுங்க சொல்லுங்க. என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம். 2 கையை தலைக்கு மேல தட்டி வெள்ளை கட்டியே, எங்க மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை கட்டியே, எங்க மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கிற வெள்ளை கட்டியே. சந்தோஷமா இருக்கிறீங்களா? எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமா, வேதம் சொல்லுது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய. சத்தமா சொல்லுங்க பலன். இப்படி கையை வச்சு சொல்லுங்க பலன். ஆமா, இது தெரியாம நிறைய பேர் என்ன செய்றாங்க இன்னைக்கு? ஆமா, எங்க பலன் இருக்குன்னு தெரியாம என்ன செய்றாங்க இன்னைக்கு? சர்ச்சுக்கு வராம, கூட்டத்துக்கு வராம, செபத்துக்கு வராம, ஒரு இதுக்கு கலந்து கொள்ளாம வீட்லயே உட்காந்துக்கிட்டு, வீட்டில் உட்கார்றது அவங்களுக்கு சேஃப்னு நினைக்கிறாங்க. எப்படி? சர்ச்சுக்கு போனால் டைம் வேஸ்ட் ஆகும், அந்த டைமில் அதை பண்ணலாமே, இதை செய்யலாமே, ஐயோ முக்கியமான வேலை இருக்குது, அவங்க பார்க்கணுமே, இங்கே பார்க்கணுமே, அவங்க வர சொன்னாங்களே, இங்கே வர சொன்னாங்க, அந்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சபைக்கு வராமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? ஸ்கிப் ஆகி அந்த வேலையை பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாமலே அவங்களுடைய பலத்தை அவங்க லூஸ் பண்ணுறாங்க. சொல்லுங்க ஆமே. அதுதான் உண்மை. அவங்க நினைக்கிறாங்க, இப்போ சர்ச்சுக்கு டைம், இப்போ இந்த டைமில் வர சொல்லிருக்கிறாங்க, சபைக்கு போகாமல் அங்கே போனால் ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் இங்கே வராமல் போய் அந்த 1000 ரூபாய் வாங்குறதுனால அந்த 1000 ரூபாயில் 2000 ரூபாய்க்கு செலவு இருக்குன்னு அவங்களுக்கு தெரில. எத்தனை பேர் ஆமே சொல்கிறீங்க? அடுத்த மாதமோ அடுத்த வாரமோ 2000 ரூபாய்க்கு செலவு இருக்குன்னு அவங்களுக்கு தெரில. நான் என்ன சொல்கிறேன்னா, வேதம் சொல்லுது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது இங்கே தான் ஏன் பெலன் இருக்கு. எத்தனை பேர் ஆமே சொல்கிறீங்க? தேவ சமூகத்தில் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க பார்த்தீங்களா? சொல்லுங்க ஆமே. உங்கள் வேலையெல்லாம் விட்டு வந்திருக்கிறீங்க பார்த்தீங்களா? இன்னைக்கு உங்களை பார்த்து நான் திருக்கு தரிசனமாக புல்பிட்டில் சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க. கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்கள் நல்லா இருப்பீங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்ல. எப்படி? சில பேர் பார்த்தீங்கன்னா, நல்லா வருவடா, நல்லா இருப்ப அப்படின்னு அர்த்தம். வஞ்சி புகழ்ச்சி அணி அல்ல, உள்ள வஞ்சகத்தை வச்சுட்டு நல்லா இருப்ப. நம்ம சொல்லுவோம் நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க நல்லா இருப்பீங்க. நல்லா கையை கொடுத்து சொல்லுங்க நல்லா இருப்பீங்க. உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, உங்க வீட்டுக்காரர் நல்லா இருப்பாங்க. நீங்க சொல்லுங்க ஐயா, உங்க வைஃப் நல்லா இருப்பாங்க. சொல்லுங்க ஐயா, உங்க தொழில் நல்லா இருக்கும். நீங்க ஆராதிச்சுட்டு போகும்போது உங்க தொழில் ஓஹோ, இனிமே ஓஹோன்னு இருக்க போது. கை தட்டி ஒரு ஆமென் எல்லாம் சொல்லுங்க. ஓஹோ சொல்லுங்க ஐயா, ஓஹோ சொல்லுங்க, ஓஹோ கலைக்கு மேல கை தட்டி சொல்லுங்க ஒரு ஓஹோ. 1 2 3 4 தித்திக்கும் கொம்பு தேனே. நல்லா அப்படி இப்படி இப்படி. ஒரு சரியா இன்னைக்கு உங்க கால் வரலன்னு சொன்னா, சர்ச்சை விட்டு வெளியே போகும்போது கால் அப்ப என்ன செஞ்சிடணும்? ஒழுங்கா தம்பி சொல்லும் போது என்ன செஞ்சிடணும் இல்ல? பண்ணலாமா? 1 2 3 4 தித்திக்கும் கொம்பு. அவ்வளவுதான், சூப்பர். தித்திக்கும் உம்மையத்திக்கும் சொல்லுவேனே, ஜீவன் தந்த உம்மைத்தானே எனக்கு உசுர கொடுத்த. சொல்லுங்க, ஓயாம பாடுவேன்,
ஓயாம பாடுவேனே, நான் ஓயாம பாடுவேன். தங்க கட்டி தங்க கட்டிய பாவம் போக்க பிறந்து வந்த ஆட்டுக்குட்டியே, தங்க கட்டியே என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை கட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை கட்டியே. மண்ணில் வந்த மாணிக்கமே, உம்மை கண்ட கண்கள் பூரிக்குமே. சொல்லுங்க, மண்ணில் வந்த மாணிக்கமே, உம்மை கண்ட கண்கள் பூரிக்குமே. தேடி வந்த கோடி இன்பமே, எங்களை தேடி வந்த கோடி இன்பமே, உம்மை பாட பாட உள்ளம் பொங்குமே. உம்மை பாட பாட உள்ளம் பொங்கும். இப்படி சொல்லமா, இப்படி சொல்ல. அப்படி மேல 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 மேல. அவ்வளவுதான். ஓஹோ, சந்தோஷமா. அப்படி மேல கை தட்டிக்கவா. அவ்வளவுதான். எதிரி சிதறி ஓடி போறான் இன்னைக்கு. ஆமா ஆமா ஆமா, சூப்பர். இப்ப பாருங்க, நெஞ்சில் நிறைஞ்ச செல்லமே, பசும் பால் போல வெள்ளை உள்ளமே. வந்துட்டு பாருங்க பாருங்க. நெஞ்சில் நிறைஞ்ச செல்லமே, பசும் பால் போல வெள்ளை உள்ளமே, வாழ வைத்த நல்ல தெய்வமே, எங்களை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே, உங்களை வாழ்த்தும் போது இன்னல் நீங்குமே. உங்களை வாழ்த்தும் இவ பாடலாமா? 1 2 3 மேல கை தட்டி, மேல கை தட்டி. தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே, என் பாவம் போக்க பிறந்து வந்த ஆட்டுக்குட்டியே. ஓ தங்க கட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை கட்டியே, என் மனசெல்லாம். ஒரு பிஜிஎம் வாசியா, ஒரு பிஜிஎம் வாசி. என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை கட்டி. நல்லா கை தட்டி. எப்படி எப்படி கீழே, அப்படி கீழே மேல. பணிஞ்சு குனிஞ்சு. சூப்பர். அவ்வளவுதாங்க, சூப்பர். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல், சூப்பர். தித்திக்கோ கொம்பு தேனே, உமையத்திக்கும் சொல்லுவேனே. பாடுங்க. தித்திக்கோ தேனே, உமையத்திக்கும் சொல்லுவேனே. ஜீவன் தந்த உம்மத்தானே, எனக்கு உசுர கொடுத்த தானே, ஓயாம பாடுவேனே, நான் ஓயாம பாடு. இப்ப கமல் மேல. அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமா, எல்லா கஷ்டங்கள் கண்ணீர்கள் இயேசுவின் நாமத்தை விலகி போவதாக. ஒரு மகிழ்ச்சி வரட்டும், ஒரு ஜாய் வரட்டும், ஒரு ஜாய். ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சிறையிருப்பு மாறுகிறது, துக்கம் மாறுது. ஆமே. இயேசுதான் நம்ம ஸ்ட்ரெங்த். இப்படி சொல்லுங்க பாபு. இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா. சொல்லுங்க. என் ரட்சகர், என் ராஜா. இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சொல்லுங்க. இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் சொல்லுங்க. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன்,
சாவை வென்றவர் என் மன. நீங்க பாருங்க, சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் என் சொந்தமானா. சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன். என் மனம் லா 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 லா. அப்படியே பாடிக்கிட்டே இருப்போம், பாடிக்கிட்டே இருப்போம். ஆமா ஆமா ஆமா. லா லா லா. நம்ம பாட பாட பிசாசுக்கு ஒரு பாட. ஆமா ஆமா. சூப்பர் சூப்பர். லா லா லா. எப்படி நம்ம பாட பாட பிசாசுக்கு ஒரு பாட. லா 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 லா. சந்தோஷமா சந்தோஷமா. ஷாகரா கபாலா லிபாமரா துபரோஹோ லிப்ராகா ஷேக்ரமாதியன் தனமரோ லிமாமா மாமா ரமணரமரோ. லா 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 லா. ஷிகாராதா கமலா கமரா ஹதியன் தனமா சோலோ. லா 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 லா. கையை தட்டி இயேசு ராஜாவுக்கு நன்றி. நம்ம பாட 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 அலங்கம் ஒவ்வொரு செங்கலா இடிந்து விழுந்து கொண்டே இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லி, பிசாசு கட்டி வச்ச நமக்கு எதிராய், சபைக்கு எதிராய், ஊழியத்துக்கு எதிராய், நம்முடைய குடும்பங்களுக்கு எதிராய் பிசாசு கோட்டை கட்டி வச்சானே, அந்த கோட்டை சுவர்களை கர்த்தர் அசைக்கும்படி அந்த பூமியை அசைக்கிறார். அந்த பூமியை அதர பண்ணுகிறார். பூமி அதர 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 ஆட்டோமேட்டிக்கா அந்த கோட்டை சுவர்கள், அந்த கோட்டை மதில்கள் இடிந்து விழுகிறது. சத்தமோர் அல்லேலூயா. சத்தமோர் அல்லேலூயா. சத்தமோர் அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமா, என்ன வந்தாலும் சரி இந்த ஜாயை மட்டும் விடக்கூடாது. எத்தனை ராமன் சொல்றீங்க? அல்லேலூயா. நாளைக்கு சாவு அப்படின்ற நிலைமை வந்தாலும் சரி, நாளைக்கு செத்துருவேன்ற நிலைமை வந்தாலும் சரி, இன்னைக்கு சிரிக்கணும். எத்தனை ராமன் சிரிக்க முடியாதுதான், ஆனா சிரிக்கணும். சொல்லுங்க ஆமென். பிசாசு சும்மா வைத்தறிச்சல் படணும். என்னடா இது, எவ்வளோ பிரச்சனையை கொடுக்குறேன், நாளைக்கு இவன் கதையை முடிக்க வந்து நின்றுட்டு இருக்கிற, இவன் சிரிக்கிறான். சொல்லுங்க ஆமென். எப்படி என்னையா சிரிக்கிறான், என்ன அவன் தான் பார்த்துட்டு ஓடியே போயிடுவான். எத்தனை ஆமென் சொல்றீங்க? வேதம் சொல்லுது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள். அந்த வசனத்தை ரெண்டா பிரிச்சிங்கன்னா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். என்னவா? உருவாக்கப்படும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் விட்டுருங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்க. அப்போ கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆயுதம் இருக்கு. சொல்லுங்க ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது ஆயுதமே இல்லாத வாழ்க்கை கிடையாது, பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை கிடையாது. வசனம் கிளியரா சொல்லுது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். நிச்சயமா நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆயுதத்தை பிசாசு உருவாக்கி வச்சிருக்கிறான். அது பாஸ்டரானாலும் விசுவாசியானாலும் எல்லாருக்குமே ஒரு ஆயுதம் இருக்கு. ஆனா நல்ல செய்தி என்னன்னா, உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் நமக்கு மேற்கொள்ளாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம மைண்ட் செட் என்னன்னா, ஆண்டவரே அவன் நிக்கிறான்ப்பா, அவன் பார்க்கறான் ஆண்டவரே, அவன் தாக்க போறான் ஆண்டவரே, அட கன்னு வைக்கிறான் ஆண்டவரே, லோட் பண்ணிட்டான் ஆண்டவரே, ஐயோ அந்த ட்ரிகரை அழுத்த போறான் ஆண்டவரே. ஆண்டவர் பார்க்கறாரு, கம்முன்னு இருக்கிறாரு. எல்லாம் சொல்லுங்களேன், கம்முன்னு இருக்கிறாரு. உங்களுக்கு இது பாஷை புரியல? சரி, அமைதியா இருக்கிறாரு. இதுதான் சென்னை. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, ஆண்டவரே அவன் நிக்கிறான் ஆண்டவரே. சொல்லுங்க ஆமென். ஆண்டவரே அந்த துப்பாக்கி எடுத்து வைக்கிறான் ஆண்டவரே. இப்ப ஆண்டவர் சும்மா இருக்கிறார். என்னடா இவ்வளவு கத்துற, அவருக்கு காதை கேட்கல, சும்மா இருக்கிறாருன்னா ஆண்டவர் சும்மா தான் இருப்பாரு. சொல்லுங்க ஆமென். ஆண்டவரே அவன் லோட் பண்ணிட்டான் ஆண்டவரே. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? இப்போ சும்மா தான் இருக்கிறாரு. ஆண்டவரே அவன் ட்ரிகர்ல, அது போய் ட்ரிகர், அந்த ட்ரிகர்ல கையை வச்சுட்டான் ஆண்டவரே. ஆண்டவரே கையை வச்சுட்டு பக்கத்துல இருக்கிறீங்க, பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்களே, நீங்க ஆண்டவரா, நீங்களாம் அப்பாவா? சில பேர் கேட்பீங்களே, உங்களுக்கு கண்ணு இருக்குதா, காது இருக்குதா, கால் இருக்குதா? சொல்லுங்க ஆமென். ஆண்டவரே இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் அழுத்த போறான், எனக்கு நேரா அந்த புல்லட் வரப்போது ஆண்டவரே சொன்னாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு? இப்போ அமைதியா இருக்கிறார். சொல்லுங்க ஆமென். அது ஒரு பாட்டு உண்டு, என்னை தாலாட்டி சீராட்டி வளர்க்கின்றவர். அதே ஸ்கேல். என் இதயத்தின் ஏக்கங்கள் அறிகின்றவர், என்னை தாலாட்டி சீராட்டி வளர்க்கின்றவர்.
என் இதயத்தின் ஏக்கங்கள் அறிகின்றவர். என் தாய் என்னை மறந்தாலும் மறக்காதவர். என் தாயே என்னை மறந்தாலும் மறக்காதவர். என் நிழல் போல என்னோடு வருகின்றவர். என் நிழல் போல என்னோடு வருகின்ற. நல்லா கவனிங்க. ஒரு அப்பா ஒரு பையன் இருக்கான்னு வச்சுங்களேன். பையன் அப்படியே கொஞ்சம் டீனேஜ் தொடங்கி அப்படியே காலேஜ் போய் அப்படி நல்லா வளர்ந்துட்டான்னு வச்சுங்களேன். இப்போ தான் பிள்ளைங்க வந்து சின்ன வயசாக இருக்கும்போது சொல்ல பேச்சு கேட்குது. கொஞ்சம் தோளுக்கு மேலே வளர்ந்தா என்ன பண்ண முடியுது? ஒருத்தனும் பேச்சு கேட்கறதில்ல. சொல்லுங்க ஆமே. ஆமாம், இப்படி வாடானா வரதில்லை, போடானா போகிறதில்ல, இந்த செய்யறானா செய்கிறதில்ல, படினானா படிக்கிறதில்ல, வேலைக்கு போடானா வேலைக்கு போகிறதில்ல, அதை செய்யாதானா அதான் செய்யறான். சொல்லுங்க ஆமே. தேவையில்லாத சம்பாஷணை, தேவையில்லாத கான்டாக்டு, தேவையில்லாத மெசேஜஸ்ஸு, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத பழக்கம், தேவையில்லாத உறவுகள் இல்லை, இப்படிலாம் போய் இன்றைக்கி யூத் பிள்ளைங்களாம் மாட்டிக்கிறாங்க பாருங்கள். ரொம்ப கஷ்டமான சொன்ன நிறைய யூத் மீட்டிங்லாம் நான் போகிறேன். அங்கெல்லாம் பார்க்கும்போது இந்த சில, அதாவது பசங்களை விட இந்த சில பெண் பிள்ளைங்கள்லாம் வந்து என்கிட்ட அழுவாங்க பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சொல்லுங்க ஆமே. இப்போ கூட பாருங்களேன், செப்பத்தூர் நடந்த யூத் மீட்டிங்கில், தொடக்கத்தில் நடந்த யூத் மீட்டிங்கில் பெண் பிள்ளைங்களாம் அவ்வளோ அண்ணா எப்படி ஆயிடுச்சு, அண்ணா அப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு நம்ம பாஸ்டர் கிட்ட வந்து அவ்வளோ காதில் சொல்கிறாங்க. வந்து நிறைய பெண் பிள்ளைங்க அந்த கேப்பில் வந்து, அந்த இன்டர்வல் கேப்பில் வந்து காதில் வந்து ரகசியமான அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லி காதில் வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஏதோ விஷயம் இல்லை, தேவையில்லாத காரியத்தில் மாட்டிக்கிட்டு, உறவுகளை மாட்டிக்கிட்டு, அதை வந்து வெளியே வர முடியாமல் வாழ்க்கையை இழந்து, கற்பை இழந்து சில பிள்ளைங்கள்லாம் இல்லை, வாழ்க்கை இதில் எதிர்காலத்தை இழந்து நல்லா ஓஹோன்னு வர வேண்டிய பிள்ளைங்க இந்த மாதிரிலாம் போய் மாட்டிக்கிட்டு இன்றைக்கி ரொம்ப மோசமான சிச்சுவேஷன் இருக்கிறாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி நான் ஒரு யூத் மீட்டிங் போயிருந்தேன். அப்போது ஒரு இந்த மாதிரி நடத்திட்டே இருக்கிறேன். ஒரு வர்ஷிப் நடத்திட்டு போயிட்டே இருக்குது. வர்ஷிப் முடிஞ்சு செய்தியை முடிச்சுட்டேன். ஆனால் ஆரம்பத்தில் அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்குது. சுத்தமாக அது ஓயவே இல்லை. நானும் இங்கே நீங்கள்லாம் சிரிக்கிறீங்களே நல்லா லா சொல்லும் போது தான் க்ரௌட் எல்லாம் சிரிக்கிறாங்க. நல்லா ஜாலியாக ஒரு சொல்கிறது ஒரு 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 சந்தோஷமாக அந்த வர்ஷிப் போயிட்டே இருக்குது. ஆனால் அந்த பிள்ளை மட்டும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளையாக தான் இருக்கும். ஒரு செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ படிக்கிற பிள்ளை அழுதுகிட்டே இருக்குது. என்னடா இது அழுதுகிட்டே இருக்குது, நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், அந்த பிள்ளையை மட்டும் சிரிக்க வைக்க முடியல. சொல்லுங்க ஆமே. அப்போ புரிஞ்சுக்கிட்டேன், ஏதோ எஃபெக்டிவாக வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சரி ஓகேன்னு எல்லாம் முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக அந்த பிள்ளை ஓடி வந்து என்கிட்ட சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சுன்னா, இன்னைக்கு மட்டும் நீங்கள் வரலன்னு சொன்னால் இன்னைக்கு ராத்திரி நான் சாகலான்ற முடிவில் இருந்தேன் அப்படின்னு. எனக்கு பக்குன்னு தூக்கி போடுச்சு. என்னம்மா சொல்கிற சொல்லு, என்ன நினச்சி சொன்னால் அப்போ சொல்லுது, நான் என் வாழ்க்கையை இழந்துட்டேன், என் எதிர்காலத்தை இழந்துட்டேன், தேவையில்லாத காலத்தில் மாட்டிக்கிட்டு என் வாழ்க்கை எதிர்காலத்தை இழந்துட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, எங்கள் வீட்டில் என்னை ஒதுக்கிட்டாங்க, அவ்வளோதான், நீ எனக்கு பிள்ளையே இல்லை, எங்கேயாவது போன்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. அப்போ தான் இந்த நோட்டீஸை நான் பார்த்தேன், இந்த பேம்ப்ளெட்டை பார்த்தேன், யூத் மீட்டிங் இந்த பேம்ப்ளெட்டை பார்த்தேன். அப்போ நான் மனசுக்குள்ளே தீர்மானிச்சுட்டு வந்தேன். என்னென்னா, எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க, அப்பா அம்மா ஒதுக்கியாச்சு, நம்பினவன் எல்லாரும் என்னை ஒதுக்கி தள்ளிட்டாங்க, இதுக்கப்புறம் நிற்கதியாக நிற்கிறேன், தனிமரமாக நிற்கிறேன். சரி, இந்த யூத் மீட்டிங் பேம்ப்ளெட் என் ஃபோனில் பார்த்தேன். இந்த மீட்டிங்க்கு நான் என்ன செய்வேன், இப்போ நான் போவேன், இன்றைக்கி ராத்திரி நடக்கிற இந்த மீட்டிங்கு நான் போகிறேன். இந்த மீட்டிங்கில் நான் எதிர்பார்த்த அந்த ஒரு வார்த்தையை இன்னைக்கு வருகிற தேவ மனுஷன் வாயிலேருந்து வந்துச்சுன்னு சொன்னால் நான் வாழ்வேன், அப்படி இல்லைன்னா நான் சாவேன்னு சொல்லி எல்லாத்தையும் வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு, சாவதற்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அந்த பிள்ளை வந்திருக்கு. எப்படி ஸ்பெசிஃபிக்காக அந்த வார்த்தை ஒரு வார்த்தை, அது இங்கிலீஷில் சொல்லுங்க, தமிழில் இல்லை, இங்கிலீஷில். இதே நான் எதிர்பார்த்த இந்த ஒரு வேர்டை அந்த பாஸ்டர் வாயிலிருந்து வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்னோட இருக்கிறீங்கன்னு அர்த்தம், நான் உயிர் வாழ்ந்துருவேன். அப்படி இல்லைன்னு சொன்னால், அந்த வார்த்தை வரலன்னு சொன்னால், அதுக்கு இணையான வார்த்தை இல்லை, அதே வார்த்தை வரலன்னு சொன்னால் நான் ராத்திரி என்ன செய்வேன், இன்னைக்கு போய் தற்கொலை பண்ணி சாவேன்னு சொல்லி வந்திருக்கு. கடைசியாக அந்த பொண்ணு எதிர்பார்த்த வார்த்தை எப்போ வந்துச்சுன்னு சொன்னால், நான் அந்த பிரசங்கெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஜாம் பண்ண பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த வார்த்தை வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டில் யூ ஆர் மை டாட்டர் அப்படின்ற வேர்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போவும் நீ என்னுடைய மகள் தான் அப்படின்ற வார்த்தை என் வாயில வந்திருக்கு. சொல்லுங்க ஆமென்.
இந்த வேர்டு தான் அந்த பொண்ணு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கு. இந்த ஒரு வேர்டு தான் இப்போவும் நீ என் பிள்ளை, நீ என் மக அப்படின்ற வேர்டை இந்த பாஸ்டர் வாயிலிருந்து வந்துட்டா நான் உயிர் வாழ்ந்துறேன்னு சொல்லி பாருங்க. எப்படி போய் சிக்கிருக்கேன் பாருங்க. நான் சொல்லுங்க ஆமென். கடவுள் நடத்துறாரு பாருங்க, நம்மளால இல்லை. அது யார், அந்த பெண்ணு யாரு, அது என்ன ப்ரிப்பேர் பண்ணிச்சு, அதெல்லாம் ஒன்றுமே தெரில. சொல்லுங்க ஆமென். ஆனால் ஆவியானவர் பாருங்க, அவருக்கு எல்லாமே தெரியும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆவியானவருக்கு எல்லாமே தெரியும். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, அப்போ வந்து கடைசி டைம்ல அந்த வேர்டு வந்துட்டு ஓடி வந்து அழுது சொல்லிச்சு, இந்த வேர்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன், கடைசியாக இந்த வேர்டு உங்கள் வாயிலிருந்து வந்துருச்சு. இனிமே என்னை யார் ஒதுக்குனாலும் சரி, அம்மா அப்பா நம்பின எல்லாரும் ஒதுக்குனாலும் சரி, இந்த தெய்வம் என்னை காப்பாற்று வர சொல்லி நான் வாழ்ந்துருவேன், நான் வாழ்ந்துருவேன். சொல்லுங்க அல்லேலூயா. அதான் சொல்லுது, நான் அழும்போது என்னோடு அழுகின்றவர், என்றனமான மனதிற்கு மருந்தானவர், என் உயிரோடு உறவாடும் துணையானவர், என் உயிரோடு உறவாடும் துணையானவர், இந்த கசப்பான உலகத்தில் இனிப்பானவர். எப்படி? இந்த கசப்பான உலகத்தில் இனிப்பா. ரெண்டாவது ஸ்டான்ஸா வைங்க, ரெண்டாவது ஸ்டான்ஸா, ரெண்டாவது ஸ்டான்ஸா. அடுத்த ஸ்டான்ஸா. ஜீசஸ் லார்ட். அடுத்து thank you Lord. என்னை தாலாட்டி சீராட்டி அப்படியே பாடுவோமா? அப்படியே சேர்ந்து பாடுவோமா? என் இதயத்தின் ஏக்கங்கள் அறிகின்றவர், என்னை தாலாட்டி சீராட்டி வளர்க்கின். அப்படியே பாருங்க, என் கூட சேர்ந்து பாருங்க. என் அறிகின்றவர், என் தாய் என்னை மறந்தாலும் மறக்காதவர். நீங்க பாருங்க. என் தாய் என்னை மறந்தாலும் மறக்காதவர், என் நிழல் போல என்னோடு நடக்கின்றவர், என் நிழல் போல என்னோடு என்னை தாலாட்டி சீராட்டி. தேங்க்யூ அப்பா, அந்த அன்புக்கு நன்றி ஆண்டவரே. தீயேக்கங்கள் அறிகின்றவர், என்னை தாலாட்டி ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. என் தாய் என்னை மறந்தாலும் மறக்காதவர். சொல்லுங்க, என் தாயே என்னை மறந்தாலும் நிழல் போல என்னோடு வருகின்றவர், வருகின்றவர், கண்ணின் மணி போல என்னை பாதுகாக்கின்றவர், அன்பு என்றால் என்ன என்று சொல்லி தந்தவர். பாடுங்க, கண்ணின் அப்படியே பார்த்து பாடுங்க. பாதுகாக்கின்றவர், அன்பு என்றால் என்ன என்று சொல்லி தந்தவர், என்னை மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று பிரிக்காதவர். சொல்லுங்க, என்னை மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று தம்மிடம் வரும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்பவர், தம்மிடம் வரும் எல்லோரையும். அப்படியே முழங்கால் போட்டு எல்லாம் சொல்லுங்க, என்னை தாலாட். அப்படி எல்லாம் முழங்கால் போட்டு அந்த பாட்டை சேர்ந்து பாடுவோம். தேங்க்யூ அப்பா, ஒரு நேசம் பெருகட்டும். தேங்க்யூ. அப்படியே கண்ணை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பாபு, என்னை தாலாட்டி சீராட்டி என் இதயத்தின் ஏக்கங்கள் அறிகின்றவர், என் தாய் என்னை மறந்தாலும் மறக்காதவர், என் தாயே என்னை மறந்தாலும் மறக்காதவர்,
இதழ் போல என்னோடு நடக்கின்றவர், நிழல் போல என்னோடு நடக்கின்றவர், என்னை தாலாட்டி சீராட்டி வளர்க்கின்றவர். இதயத்தின் ஏக்கங்கள் ஷகமர மதன மலமரா, என்னை தாலாட்டி இரபல மதன மரா ஷியாந்தன மரோ உரிபலா, என்னை தாலாட்டி வளர்க்கின்ற ஜீசஸ். Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, love you pa, என்னை சக்ர மஹதியந்தனமரன் கனமரு, என் இதயத்தின் ஏக்கங்கள் அறிகின்றவர். இன்னும் கொஞ்ச நேரம் வர்ஷிப் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் அப்படியே ஒன்று சேர்ந்து அப்படி இதயத்தின் ஏக்கத்தை அறிஞ்ச ஒரே ஒரு தகப்பன் அவர் மட்டும்தான். ஒருவேளை உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், நீங்கள் சொல்கிறத உங்கள் வேதனையை உங்கள் மனைவி புரிஞ்சிக்காமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைங்க அதை புரிஞ்சிக்காமல் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த மதிய டைமில் ஆண்டவனோட பேசுகிறார். இல்லை இல்லை, எனக்கு நல்லாவே புரியும் உங்கள் இதயத்தில் என்ன இருக்குது, என்ன ஏக்கம் இருக்குன்னு சொல்லி எனக்கு அது நல்லாவே புரியுங்கிறார். நீங்கள் படுற அந்த வேதனையை பக்கத்தில் யாரும் பார்க்க முடியல. சில வேளைகள் ராத்திரி அழுகிற அழுக, சில வேளை யாருக்கும் தெரியாமல் ராத்திரி ஓன்னு சொல்லி எதிர்காலத்தை நினச்சி பார்க்கும் போது அதை டாலரேட் பண்ண முடியாமல், அதை சகித்து கொள்ள முடியாமல் அழதான் தோணுது. இதுக்கு என்ன சொல்யூஷன் தெரியல, எங்க போறது, யாரை பார்க்கறது, என்ன செய்யறது, எதை ட்ரை பண்றது, ஒண்ணுமே தெரியல பாஸ்டர். ராத்திரி படுத்தா நிம்மதியான தூக்கம் வரல, தூங்கி பல நாளாச்சு நல்லா தூங்கி. நினைச்சு பார்க்கும் போது எவ்வளவு வேதனை. என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கு? எல்லாரும் நல்லா இருக்கும் போது என் வாழ்க்கை மட்டும் ஏன் பாஸ்டர் இப்படி போச்சு? என் பிள்ளை வாழ்க்கை மட்டும் ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒருவேளை வேதனையோடு வந்திருப்பீங்கன்னு சொன்னா, நீங்க படுகிற அந்த வேதனை, அந்த வேதனையின் சத்தம் ஆண்டவருக்கு புரியும். அந்த வேதனையின் சத்தத்தை அறிந்த ஒரே ஒரு தெய்வம் அவர் மட்டும்தான். உங்க கண்ணீருக்கான அந்த விடையை தெரிஞ்ச ஒரே ஒரு தெய்வம் அவர் மட்டும்தான். இந்த கண்ணீர் துணிகள் ஒவ்வொரு துளிகளுக்கும் என்ன அர்த்தம்னு சொல்லி அதை புரிஞ்ச ஒரே ஒரு தகப்பன் அவர் மட்டும்தான். அதை புரிஞ்ச ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும், அந்த ஒவ்வொரு சொட்டு துளிக்கும் என்ன அர்த்தம்னு சொல்லி அதை புரிஞ்ச ஒரே ஒரு தெய்வம் அவர் மட்டும்தான். இந்த ராத்திரி இந்த மதிய டைமில் ஏசப்பாவை நோக்கி பார்த்து ஒரு கையை நெஞ்சில் வச்சு இன்னொரு கையை வலது கை அப்படியே வானத்துக்கு நேராக உயர்த்தி தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, அப்படியே எல்லாம் கொஞ்ச நேரம் தேங்க்யூ, ஒரு 5-10 நிமிடம் அப்படியே ப்ரைஸ் பண்ணி நீங்கள் தான் எல்லாம் சொல்ல போறீங்க. நீங்கள் தான் ஆண்டவரே, வேற எதுவுமே சொல்ல போறதில்ல. நீங்கள் மட்டும்தான் ஃபாதர். ஏசப்பா நீங்கள் மட்டும்தான். ஒருவேளை கண்ணீர் வந்தால் கண்ணீரோட சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் மட்டும்தான் டேடி, நீங்கள் மட்டும்தான்ப்பா, நீங்கள் மட்டும்தான்ப்பா, வேற எதுவுமே சொல்ல போறதில்ல. அடுத்து வருகிற சில நிமிடங்கள் நம்ம சொல்ல போகிற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 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 அந்த வேர்டை மட்டும் எல்லாம் சொல்ல போறீங்க. எஸ், நீங்க இங்கிருந்து சொல்லும் போது எங்க உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ அங்க இந்த மதிய டைம்ல என் ஆண்டவர் இறங்கி போவாராக. நம்ம வாசித்தது வேத வசனத்தின்படியாக ஆண்டவர் நீங்க இங்க அழுதுகிட்டே இருங்க, நீங்க இங்க பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, நீங்க இங்க ஆராதிச்சுக்கிட்டே இருங்க. எங்க யார அசைக்கணுமோ கடவுள் அங்கே இந்த மதியம் இறங்கி போய் கொண்டிருக்கிறார். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. என்னால ஷியோரா சொல்ல முடியுது. ஹல்லேலூயா. நான் ஆவியில பலமாய் உணர்த்தப்படுகிறேன். இந்த மதிய டைம்ல நீங்க இங்க எதையும் பார்க்காம அப்படி 2 கையை விரிச்சு ஏசப்பான்னு சொல்லி அவர் முகத்தை மட்டும் நீங்க நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறீங்களே, நீங்க 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, இப்பதான் இங்கதான் இந்த டைம் தான், இந்த மதிய டைம் தான் ஆண்டவர் உங்களுக்கான பாதையில எவன் குறுக்க நிற்கிறானோ, எந்த பிசாசு அந்த வழியை இடமறைச்சிட்டு நிற்கிறானோ அங்கே கர்த்தர் இறங்கி போகிறார். ஒரு ரகபலஹதியந்தனா லிப்ரோகோமோனோதி
தன்னமா அப்படியே ரெண்டு கையை விரிச்சு ஏசப்பான்னு சொல்லுங்க பாப்போம். நல்லா கத்தி சொல்லுங்க பாப்போம். வேற கதி இல்லப்பான்னு சொல்லி நல்லா டைட்டா கண்ணை மூடி, யாரையும் பார்க்காம டைட்டா கண்ணை மூடி அப்படி ரெண்டு கையை விரிச்சு நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. ஏசப்பான்னு சொல்லுங்க. வேற எந்த வார்டும் சொல்ல போறது இல்ல. வேற எந்த வார்த்தையும் வாயிலிருந்து வராம ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை ஏசப்பான்னு மட்டும்தான். ஏசப்பா, எஸ் எஸ் சத்தம் வரட்டும். ஏசப்பான்னு சத்தம் வரட்டும். ஆமா 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 ஆமா. நீங்க சொல்ல 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 நீங்க ஏசப்பா ஏசப்பான்னு அந்த நாமத்தை சொல்ல சொல்ல அந்த நாமம் சும்மா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா ஆமா. நீங்க யாரையோ கூப்பிட்டு பாத்தீங்க, அவங்க எல்லாம் சும்மா இருந்த காலம் போச்சு. ஆனா இப்போ பவர்ஃபுல்லான தெய்வம், ஹalleluya, வல்லமையும் பராக்கிரமுள்ள தெய்வம் இவர் சும்மா இருக்க போறது இல்ல. அந்த நாமத்தை கூப்பிட்டீங்கன்னா எங்கெல்லாம் போக நினைக்கிறீங்களோ அங்க இப்போ இப்போ அவருடைய வல்லமையை கர்த்தர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். அவருடைய வல்லமை கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. இந்த மதிய டைம்ல பூமியை கர்த்தர் அதிரும்படி, பூமியை அதிர பண்ணும்படி, இத உங்களுக்கான பூமியை, இத உங்களுக்கான பூமியை அதிர பண்ணும்படி கர்த்தர் இறங்கி சென்று கொண்டே இருக்கிறார். என் தெய்வம் இறங்கி போய் கொண்டே இருக்கிறார். ரிகாரா கபாதனமா லேப்ரமோ இயேசுவே, ஹalleluya, லிப்ரமாதனா கமனதனா தனதனா லிமமரதனா மரதனா மரா. ஏசையா ஏசையா சொல்லிக்கிட்டே இருங்க. ஏசையான்னு சொல்லிட்டே இருங்க. ஏசையா 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 ஏசையா. The name which is above all the name called Jesus. Ribana gamadana mala lebramadi antana marankamana dunia. Hallelujah. ஏசையா 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 ஏசப்பா அப்பா 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 ஏசப்பா 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 ஏசப்பா. அந்த நாமத்தை சொல்லும் போதே விடுதலை. அந்த நாமத்தை உச்சரிக்கும் போதே கை நல்லா ஆகுது. அந்த நாமத்தை உச்சரிக்கும் போது இதயத்தில் இருக்கிற பாரம் எல்லாம், அந்த வெயிட் எல்லாம் கீழே இறக்கி வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நீ தரகமனதி அந்தனமா ஏசப்பான்னு சொல்லி அந்த நாமத்தை சொல்லும் போது வயிற்றுல உள்ள ப்ராப்ளத்தை ஆண்டவர் இப்போது நிர்மலமாக்கி கொண்டிருக்கிறார். தலையில உள்ள அந்த ப்ராப்ளம், பல மாசமா இருக்கிற அந்த ப்ராப்ளம், அந்த வலிகளை கர்த்தர் இப்போது மறைய செய்து கொண்டிருக்கிறார். கிட்னி ப்ராப்ளத்தை மறைய செய்து கொண்டிருக்கிறார். உடல்ல இருக்கிற எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகிறது, விலகி போகிறது, விலகி போகிறது. இந்த மதிய டைம்ல சுகமளிக்கிற வல்லமை இறங்கி வருகிறது. எஸ், நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை பெற்றுக்கொள்ளுங்க பாப்போம். இந்த மதிய டைம்ல ஒரு சுகமளிக்கிற வல்லமை, ஒரு சுகமளிக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தில் இப்போது 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 இறங்கி வருகிறது. உங்க மேல, உங்க மேல இறங்கி வருது, இறங்கி வருது. ஒரு வல்லமை இறங்கி வருது. ஓ ரகாபதஹதி அந்தனா லிப்ரோகோஷே லிபதனதி அங்கனமதுயானமா. thank you thank you. yes, amen amen amen. துதிக்கிற உன்கிட்ட, துதிக்கிற உன்கிட்ட சத்ரு வரவே முடியாது. ஆமா 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 ஆமா. சத்ருவுடைய வாசனை கொடு, சத்ருவுடைய நிழல் கொடு. உன் மேல பட முடியாது, மேல பட முடியாது. சத்ருவுடைய நிழல் கொடு, உன் மேல பட முடியாது. இதுவரை சத்ருவை பாத்தீங்க, ஆனா இதுக்கு மேல பார்க்க போறது இல்ல, இதுக்கு மேல பார்க்க போறது இல்ல, இதுக்கு மேல பார்க்க போறது இல்ல. Yes, Lord. Yes. Shikara kabalantanama. Liba rakabadiandana mankama naudanamala. Oh Jesus. Thank you, Appa. Thank you, Appa. Thank you, Appa. Thank you, Appa. Thank you, thank you, thank you. எதை குறிச்சு கவலையோடு வந்தீங்களோ அந்த இடத்துல என் தெய்வம் உலாவ ஆரம்பிச்சிட்டார். அங்க தெய்வம் உலாவ ஆரம்பிச்சிட்டார். அங்க ஏசப்பா உலாவ ஆரம்பிச்சிட்டார். ஆமா ஆமா ஆமா, யுத்தத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டார். பூமியை அதிர பண்ணுகிறவர், பூமியை அதிர பண்ண ஆரம்பிச்சிட்டார். பூமி அதிர பண்ணது உண்மைன்னு சொன்னா சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைய போறது உண்மை. சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைய போறது உண்மைன்னு சொன்னா உங்க கால கையில உள்ள கட்டு தானா அவிழ்ந்து விழ போறது உண்மை. உங்க காலில் உள்ள கட்டு அவிழ்ந்து விழ போறது உண்மை. நீங்க பார்க்க போறீங்க, தானா சில விஷயங்கள் தானா நடக்க போகுது. நீங்க எதுவுமே செய்யாம தானா நடக்க போகுது.
கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். கடைசி அவள 2 கையை உயர்த்தி நன்றி அப்பான்னு சொல்லுங்க பாப்போம். தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா. எங்கள் மத்தியில் உலாவுகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் இருக்கிறவரே மக்கு நன்றி. எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவரே மக்கு நன்றி. ஆண்டவரே, காட்டில் இருக்கிற தாவீது துதிக்கிறான். அரண்மனையில் இருக்கிற சவுல் பேய் பிடிச்சி அலறான். அரண்மனை இருக்கிறவன் தான் ஜாலியா சந்தோஷமா இருக்கணும். காட்டில் உள்ளவன் தான் பேய் பிடிக்கணும். ஆனா காட்டில் உள்ள தாவீது துதிக்கிறாரு. காரணம் என்ன? நம்ம எங்க இருக்கிறோம்னு முக்கியம் இல்லை, யாரோட இருக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஏசப்பா கூட இருந்தா துதிப்போம். சூழ்நிலை காடு மாதிரி துஷ்ட மிருகங்கள் இருக்கிற சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, எப்ப வேணா நிம்மதி இல்லை, எப்ப வேணா பிசாசு தாக்கலாம், எப்ப வேணா சூழ்நிலை மாறலாம், எப்ப வேணா என் வாழ்க்கை மண்ணில் போட்டு புதைக்கிற அளவுக்கு இருக்கலாம் சொல்லி நினைக்கிற சூழ்நிலை இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நம்ம யாரோட இருக்கிறோங்கிறது முக்கியம். எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம எல்லாம் ஏசப்பாவோட இருக்கிறோம். அப்படியே கையை வீழ்த்தி நீங்க போதும் ஏசப்பான்னு சொல்லுங்க பாப்பா. நீங்க போதும் ஏசப்பா, நீங்க போதும் ஏசப்பா. அப்படியே சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க போதும் ஏசப்பா. என் பிள்ளைங்களுக்கு நீங்க போதும் ஏசப்பா. எங்க குடும்பத்துக்கு நீங்க போதும் ஏசப்பா. எங்க தொழிலுக்கு நீங்க போதும் ஏசப்பா. தோல்வியை பார்த்துருப்பீங்க சொன்னா சொல்லுங்க, நீங்க போதும் ஏசப்பா. ஒருவேளை வீட்டில் யாருன்னா ரொம்ப சுகவீனமா இருப்பாங்கன்னு சொன்னா, ரொம்ப பலவீனமா இருப்பாங்க சொன்னா அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க போதும் ஏசப்பா. ஒருவேளை கடன்ல அகப்பட்டு வெளியே வர முடியலன்னு சொன்னா அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க போதும் ஏசப்பா. ஒரு மந்திரவார்த்தை ஆவி சூனிய கட்டு மந்திர கட்டு அகப்பட்டு இருப்பீங்க சொன்னா அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க போதும் ஏசப்பா. பணம் கிடைக்கல, வர வேண்டிய பணம் வரல, இந்த தடை உடையலன்னு சொன்னீங்கன்னா அப்படியே கையை வைத்து சொல்லுங்க, நீங்க போதுமே சபா. நீங்க போதுமே சபா. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போ. கைய மாத்திரம் ஏத்தி சொல்லுங்க, நீர் போ என் வாழ்விலே ஏசையா, நீர் போ. தாய் போல தேர்ச்சி, தந்தை போல ஆட்சி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேர்ச்சி, உம்மை போல புரிந்து கொள் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரையும் பார்க்காம சொல்லுங்க, உம்மை போல ஏசப்பா. இப்ப 2 கையை உயர்த்தி கடைசியா 2 கையை உயர்த்தி சொல்லுங்க பாபு, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, என் வாழ். நீங்க போதும், நீங்க போதும், நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க, நீங்க போதும்பா, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, என் வாழ்விலே. நீங்க போதும்பா, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. சத்தமா சொல்லுங்க இன்னொரு வாட்டி, நீங்க போதும், நீர் போதும் என் வாழ்விலே